அண்மை செய்தி. தூத்துக்குடியில் காவல் நிலையத்திற்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெப்பக்குளம் போல் மாறிய தெற்கு காவல் நிலையம். தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையம் தெப்பக்குளம் போல் மாறியிருக்கிறது. காவல் நிலையத்திற்குள் வெள்ளமானது புகுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடியில் காவல் நிலையத்திற்குள் வெள்ளமானது புகுந்திருக்கிறது. தெப்பக்குளம் போல அந்த காவல் நிலையம் காட்சி தருகிறது. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் முத்துமோகன் வழங்க கேட்கலாம். முத்துமோகன், இந்த மழை வெள்ளத்தால் காவல் நிலையம் தெப்பக்குளம் போல காட்சி அளிக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்கலாம். அங்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது? வணக்கம் சர்மிளா. தூத்துக்குடி மாநகரில் கடந்த 2 நாட்களாக மழை வெள்ளம் பலத்த மழை பெய்தது. மேலும் பல்வேறு பகுதியில் குடங்கள் உடைப்பு ஏற்பட்டு தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையம் முழுவதும் உள்ளே தண்ணீர் சென்று அந்த காவல் நிலையம் முழுவதும் தெற்கு காவல் நிலையம் முழுவதும் குளம் போல் காட்சியளிக்கிறது. இந்த காவல் நிலையத்தில் பாதுகாப்பு வைக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் முழுவதும் தண்ணீரில் மிதந்து சேதமடைந்துள்ளது. மேலும் இந்த காவல் நிலையத்தில் உள்ள கம்ப்யூட்டர் மற்றும் உள்ள சாதன பொருட்கள் மற்றும் மேஜை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் சேதமாகியுள்ளன. மேலும் இந்த காவல் நிலையத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான வாகனங்களும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இந்த தெற்கு காவல் நிலையம் முழுவதுமாக காவலர்கள் யாரும் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அந்த 2 நாட்களாக இதே நிலைமை நீடித்து வருகிறது. மேலும் தொடர்ந்து தண்ணீர் வடியாத சூழ்நிலையில் காவலர்கள் யாரும் அங்கே இல்லாத நிலையும் ஆவணங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையும் உருவாகியுள்ளது. திருவிழா முத்துமோகன், மழை சற்று ஓய்ந்திருக்கும் நிலையில் அங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கு முதற்கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்? நேற்று மதியம் முதல் தற்போது வரை தூத்துக்குடி மாநகர பகுதியில் மழை இல்லாத நிலையில் தூத்துக்குடி மாநகர பகுதிக்குள் தொடர்ந்து காற்றாற்று வெள்ளம் மற்றும் குளங்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்து நீர் தற்போது வரை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நீர்களை வெளியேற்ற முறையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. தூத்துக்குடி மாநகரத்தின் 4 பகுதியிலுமே வெள்ளக்காடாக சூழ்ந்து பொதுமக்கள் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் இந்த வெள்ள நீரை அகற்ற உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆனால் மழை நீர் வெளியே செல்லக்கூடிய ஓடைகள் முழுவதும் நிரம்பி தண்ணீர் மிக குறைவாகவே சென்று வருவதால் மழைநீர் இன்னும் 1 வார காலம் ஆகும் என தெரிகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி மாநகரில் இந்த மழை வெள்ளத்தை உடனடியாக சரி செய்ய கோரி ஆங்காங்கே பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட துவங்கியுள்ளனர். தர்மலா முத்துமோகன், காவல் நிலையமே தெப்பக்குளம் போல காட்சி அளிப்பதால் அங்கு மழை நீர் புகுந்து முக்கிய ஆவணங்கள் சேதமடைந்திருக்கிறதா? வேற என்னென்ன பாதிப்புகள்லாம் காவல் நிலையத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது? தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையம் தூத்துக்குடி மாநகரின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ளது. இந்த காவல் நிலையம் தெப்பக்குளம் போல் மழை நீரில் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக காவல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த முதல் தகவல் அறிக்கை மற்றும் பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் குற்றவாளிகள் பட்டியல் உள்ளிட்ட பராமரிக்கப்பட்ட ஆவணங்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இது தொடர்பான குறிப்புகளில் கணினியில் ஏற்றிவிட்டனர். அந்த கணினியிலும் மழைநீரில் மூழ்குவதால் ஒட்டுமொத்தமாக தென்பாகம் காவல் நிலையத்தில் இருந்த குற்றப்பதிவேடுகள் மற்றும் ஆவணங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காவலர்கள் யாரும் உள்ளே செல்ல முடியாத நிலைதான் தற்போது இருந்து வருகிறது. மழை நீரும் காவல் நிலையத்தில் முடியாத சூழ்நிலை தொடர்ந்து இருந்து வருகிறது. தர்மலா முத்துமோகன், காவல் நிலையத்திற்கு உள் காவலர்கள் யாரேனும் இருந்தார்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களை பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? காவல் நிலையத்தில் நேற்று தண்ணீர் உள்ளே போகும்போது காவலர்கள் ஒரு சில காவலர்களே இருந்தார்கள், பெண் காவலர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பக்கமாக தண்ணீர் அதிக அளவு ஏற துவங்கியவுடன் அதற்கு முன்பாகவே காவல் நிலையத்தை பூட்டிவிட்டு சென்று விட்டனர். ஆனால் மக்கள் முறையில் காவல் நிலையத்திற்குள்ளே தண்ணீர் தேங்காதவாறு அவர்கள் நடவடிக்கை எடுத்தார். ஆனால் அதையும் மீறி தண்ணீர் அதிக அளவு தேங்கியிருந்து காவலர்கள் யாரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துமோகன்.
தமிழகத்தின் தென் தமிழகத்தில் பெய்த கனமழையால் மக்களுக்கு நிறைய பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லையில் வரலாறு காணாத மழை பெய்ததால் பெரும் சேதமானது ஏற்பட்டிருக்கிறது. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்திருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அதீத கனமழை என்பது பெய்திருப்பதால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்திருக்கிறது. குறிப்பாக தொலைத்தொடர்பு சேவை கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையால் தூத்துக்குடியே தனித்தீவு போல காட்சி அளிக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கழுகு பார்வை காட்சியை தற்போது நம்மளால் பார்க்க முடிகிறது. தூத்துக்குடியே தனித்தீவு போல காட்சி அளிக்கிறது. அங்கிருக்கும் பல சாலைகள் சேதமடைந்திருப்பதால் போக்குவரத்து பெரிதும் பாதிப்படைந்திருக்கிறது. போக்குவரத்தில் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருக்கும் மக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் தூத்துக்குடி மாவட்டமே தனித்தீவு போல காட்சி அளிக்கிறது. இந்த பெருமழையின் கோர தாண்டவத்தின் கழுகு பார்வை காட்சியை பார்த்து வருகிறோம். இந்த பெருமழையால் தூத்துக்குடியை தனித்தீவு போல காட்சி அளிக்கிறது. அங்கிருக்கும் மக்கள் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் ஒரு இடத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தங்கள் உடைமைகளை எல்லாம் இழந்து மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். அந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அங்கிருக்கும் சாலைகள் பெரிதும் சேதமடைந்திருப்பதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். முத்துமோகன், தூத்துக்குடியே தொலைத்தொடர்பு சேவையாகட்டும், போக்குவரத்து சிரமமாகட்டும் நிறைய இன்னல்களை சந்தித்து வருகிறது. குறிப்பாக அங்கிருக்கும் மக்களை பாதுகாப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்ன நடவடிக்கைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? வணக்கம் சர்மதா. தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் வரை மிக கனமழை பெய்தது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் பலத்த மழை காரணமாக வெள்ளக்காடாகி ஏராளமான பகுதிகள் மழை நீரில் தத்தளித்து வருகிறது. இதன் காரணமாக வீடுகளை விட்டு பொதுமக்கள் கையில் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு வெளியேறி வருகின்றனர். மேலும் இந்த நிலைமையை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக உள்ளது. மேலும் பலர் வெளியூரில் இருந்தவர்கள் தங்கள் வீடுகளில் யார் இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்பது குறித்து கூட தெரியாமல் தவித்து வருகின்றனர். தங்களுடைய குடும்பம், குழந்தைகள் எங்கே இருக்கின்றன, பாதுகாப்பாக இருக்கின்றன என்ற சூழ்நிலையும் நிலவி வருகிறது. ஏனென்றால் தூத்துக்குடி மாநகரில் கடந்த 3 நாட்களாக பெண்துறை உள்ளதால் தொலைத்தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக யாரும் எந்த உதவிக்கும் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. அவசர சேவைக்கு உதவியில் நபர் அரசால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் செல்போன் மூலம் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை தான் தற்போது வரை நிலவி வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கும் நிவாரணம் செய்ய பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் நிவாரண முகாம் தங்க வைக்கப்பட்டுள்ள பல பகுதியில் பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் சரியான அடிப்படை தேவையான குடிநீர், உணவு, போர்வை, பெட்ஷீட் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை தேவைகளும் இதுவரை நிறைவேற்றவில்லை. ஒரு 10% பொதுமக்களுக்கு மட்டுமே நிவாரணம் முறையான அளவு அவர்கள் உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பெட்ஷீட்டோ போர்வையோ குளிர்காலம் இருப்பதால் அதற்குரிய நடவடிக்கை. குழந்தைகளுக்குள்ள ஆவின் பால் கடந்த 2 நாட்களாக தூத்துக்குடி மாநகர பகுதியில் முழுவதும் கிடைக்காமல் உள்ளது. மேலும் பல்வேறு கடைகள் தூத்துக்குடி மாநகர பகுதி முழுவதும் அடைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் உணவுக்காகவும் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய மளிகை பொருட்கள் வாங்குவதற்கும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் மிக உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மழைநீர் இல்லாத பகுதிகளில் மின்சாரத்தை வழங்க வேண்டும். மேலும் பொதுவாக காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறாமல் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆவின் பால் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடி மாநகர மக்கள் இதன் காரணமாக வெகு சிரமம் அடைந்து வருகின்றனர். சர்மலா,
முத்துமோகன், இந்த கழுகு பார்வை காட்சியை பார்க்கும்போது அனைத்து இடங்களிலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து தங்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களை காப்பாற்றுவதற்கு முதற்கட்டமாக அங்கு என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள்? மக்கள் எங்கு செல்வதென்றே தெரியாமல் திணறி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகமானது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் அங்கு மேற்கொண்டிருக்கிறது? மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது மீனவர்கள் உதவியுடன் படகுகள் மூலம் மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதுவும் சில பகுதிகளில் அந்த பணியும் தொய்வாக உள்ளது. படகு மூலம் சுமார் முத்தம்மாள் காலனி, அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குழந்தைகள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் நேற்று வரை மீட்கப்பட்டுள்ளனர். ஆனால் இன்னும் சிலரும் மீட்கப்பட்டவர்கள் வீடுகளில் மொத்த மாநிலையே தஞ்சம் அடைந்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் உணவு குடிநீர் ஆகிய தவித்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கூடுதல் படகுகள் மற்றும் மீட்புத்துறையினர் ஆகியோரை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கைது மூலம் நடவடிக்கை உள்ளிட்டவற்றை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஏனென்றால் தூத்துக்குடி மாநகருக்குள் தற்போது மழைநீர் மட்டுமில்லாமல் குளங்களில் ஏற்பட்ட மழைநீரும் சூழ்நிலை கடல் போல் காட்டியிருக்கிறதுனால் அந்த தண்ணீரில் சூழ்நிலை மேலும் மழை காரணமாக தூத்துக்குடி மழைநீர் மூழ்கியும் கள நிலவரங்களை வழங்கியமைக்க நன்றி முத்துமோகன்.